உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 10ஆம் வாரம் வெள்ளி. முதல் வாசகம் 1 அரசர் 19:9-11-16. எலியா பாகாலின் பொய் வாக்கினர்களை கொன்றதை கேள்வியுற்ற ஆகாபின் மனைவியும் தீர்நாட்டு அரசனின் மகளுமாகிய ஜெசபேல் எலியாசை கொல்ல தேடுகிறாள். எலியாவோ அவளுக்கு பயந்து ஒரேபு என்ற மலைக்கு ஓடி போகிறாள். 19:1-8. அங்கே ஒரு குகையில் ஒழிந்து கொண்டிருக்கும் போது இன்றைய வாசக நிகழ்ச்சி நடக்கிறது. அமைதியிலே ஆண்டவர் தம் இறைவாக்கினரை கைவிட்டு விடவில்லை. அவருக்கு காட்சி அளித்து உறுதி கொடுக்கிறார். வலுத்த காற்று அடித்தது. அக்காற்றிலே ஆண்டவர் இல்லை. நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இல்லை. தீ கிளம்பிற்று. அத்தீயிலும் ஆண்டவர் இல்லை. 19:11-12. இறுதியாக தென்றலின் மெல்லிரைச்சல் உண்டானது. 19:12. ஆண்டவர் எலியாவுக்கு அத்தென்றலின் இடையே தோன்றுகிறார். வான வேடிக்கைகள், தேர்பவனிகள், சண்டை சச்சரவு, சப்தம், குழப்பங்கள், ஒலிபெருக்கின் கதறல்கள் இவற்றிடையே சாதாரணமாக ஆண்டவரை காணுதல் அரிது. சத்தம், காட்சிகள் முதலின மனிதரை சிதறடிக்கின்றன. மாறாக மௌனம், அமைதி, தனிமை இவற்றிலே இறைவனை கண்டடைதல் எளிது. எல்லா சமயங்களுமே இம்மௌன நிலையை வலியுறுத்துதலை காணலாம். உன் அருள் தூய் வழி தன்னை நாடுவன் தன்னந்தனியனே என்பது திருவாசகம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மத்தேயு 6:5-8 என்பார் நம் ஆண்டவர். அந்நாட்களில் அவர் ஜெபிக்கும்படி மலைக்கு சென்று கடவுளோடு வேண்டுவதில் இரவெல்லாம் கழித்தார் என்று இயேசுவை பற்றி லூக்கா கூறுவார். 6:12. அவர் தனியே ஜெபித்து கொண்டிருந்ததாக பலமுறை லூக்கா கூறுவதையும் காணலாம். 9, 10, 18, 28, 29. தூணிலும் துரும்பிலும் இறைவனை காண வேண்டும் என்றாலும், சத்தத்திலும் சந்தடியிலும் தெருக்களிலும் சந்தை கடைகளிலும் இறைவனை இன்று நாம் காண வேண்டும் என்றாலும், அவரை எளிதில் கண்டு அவருடன் கலந்துரையாட தனிமை வேண்டும் என்பதை மறுக்க இயலாது. இறைவனை கண்டிட நாமும் தென்றலின் மெல்லிரைச்சலை தேடுகிறோமா? அருண் செயல்களிலே ஆண்டவர். எலியாவுக்கு ஆண்டவர் மீது ஆர்வம் இருக்கிறது. ஆண்டவரின் எதிரிகளை தொலைக்க தேடுகிறார். இது தனியே அவரால் கூடவில்லை. எனவே மனம் சோர்கிறார். 19:14. எனினும் ஆண்டவர் அவருக்காக அருண் செயல்கள் செய்கிறார். புதிதாக அரசர்களை நியமனம் செய்கிறார். எலியாவுக்கு பதிலாக எலிசாவை இறைவாக்கினராக அருள் பொழிவு செய்கிறார். 19:15-16. எலியா தானே தனியாக செய்ய முடியாத ஒன்றை இறைவனே அவரோடு சேர்ந்து நிறைவேற்றி வைக்கிறார். கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தால் நாம் நம்பிக்கையோடு இறைவனை அணுக அவருக்குள் துணிவு கொள்கிறோம். எனவே மனம் தளர்ந்து போகாதபடி கேட்டுக்கொள்கிறேன்.
பிலிப்பியர் 3:12-13 என பவுலடியாரின் சொற்கள் நம் சோர்விலும் தளர்ச்சியிலும் நமக்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிலிப்பியர் 4:20 என்று அறிவோம். மழை போல் வருவதை பனியாக்குபவர் இறைவன். ஆறுகளை பாலை நிலமாக்குபவர் அல்ல அவர். ஆறுகளை பாலை நிலமாக்குபவர் அவர். ஆறுகளை பாலை நிலமாக்குபவர் அவர். பாலை நிலத்தை எரியாக மாற்றுபவர் அவர். பசியுற்றோருக்கு உணவளிப்பவர் அவர். உறைவிடமற்றோருக்கு குடியிருக்க நகர் அமைப்பவர் அவர். திருப்பாடல் 107:32-42. எனவே சோர்வகற்றி தளர்வகற்றி இறைவனிடம் வேண்டுவோம். அவரும் அருள் செயல்களை அபரிமிதமான வகையிலே நமக்கு செய்து காட்டுவார். 2ஆம் வாசகம் நற்செய்தி மத்தேயு 5:27-32. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பழைய கட்டளை. விடுதலை பயணம் 10:14. இனச்சட்டம் 5:18. இக்கட்டளையை ஆழப்படுத்தி அதன் உட்பொருளை இயேசு இன்றைய வாசகத்தின் வழி விளக்குகிறார். விபச்சாரம் செய்யாதே. ஆதியிலே மனித குலத்தை படைத்த இறைவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். தொடக்க நூல் 1:27. அவர்களை தம் சாயலாக படைத்தார். மனிதன் தனிமாய் இருப்பது நன்றன்று. தொடக்க நூல் 2:18 என்றறிந்த ஆண்டவர் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வழிவகுத்தார். இவள் என் எலும்புகளின் எலும்பும் மாமிசத்தின் மாமிசமுமாய் இருக்கிறாள். 2:23 என்று ஆதாம் சொல்ல முடிந்தது. இதன் பொருட்டு மனிதன் தன் தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். 2:23-24 என்று இறைவன் கூறினார். எனவே ஓர் ஆண் ஓர் பெண் என்பது விவிலிய படிப்பினையாகிறது. கட்டியவள் வீட்டில் இருக்க பிறன்மனை விழைதல் மனைவிக்கு மட்டும் இழைத்த துரோகமன்று இறைவனுக்கே எதிரான பாவம். எனவே தான் பழைய ஏற்பாட்டிலே இறைவன் விபச்சாரத்தை கண்டிக்கிறார். வள்ளுவரும் அரண் வடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரிற் போதையர் நில் குறள் 142 என்று இடைத்துரைப்பார். நடத்தையிலே செயலிலே விபச்சாரம் செய்வது மட்டும் பாவமன்று, எண்ணத்திலும் கண்ணின் பார்வையிலும் விபச்சாரம் செய்யக்கூடும். அதுவும் விபச்சாரமே என்பார் இயேசு. பிறன் இல் புகுதல் மட்டும் பாவமன்று, பிறன் மனை நோக்குவதும் பாவம் என்பார் வள்ளுவர். ஆம், தீய எண்ணத்தோடு விபச்சார நோக்கோடு பிற பெண்டிரை காண்பது பாவம். இதையே உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை என்பார் யோவான் 1 யோவான் 2:16-17. அதே வேளையில் பெண்டிரின் அழகை ரசிப்பது பாவமன்று. அழகு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அவ்வழகு எங்கிருந்தாலும் அது ஆண்டவரின் அழகாம். அது முருகனாம். ஆண்டவரின் வெளிப்பாடு என்று வேறன்று எனினும் அழகை ரசிப்பதற்கும் அந்த அழகை வேண்டாத முறையில் விரும்புவதற்கும் இடையே உள்ள இடைவெளி மிக சிறிது என்பதையும் அறிவது நல்லது. இடறல் விளைவிக்காதே. நாம் பாவத்தில் வீழுவது கேடு.
பிறரை பாவத்திற்கு இட்டுச் செல்லுதல் அதனிலும் மிக கேடு. எனவே இயேசு, ஐயோ பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு, பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு, மத்தேயு 18:7 என்பார். உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உன் உறுப்புகளில் ஒன்று, அதாவது இடறல் தரும் உறுப்பு அழிந்து போவது உனக்கு நலம், மத்தேயு 5:29-30 என்பார். இங்கு ஆண்டவர் கீழை நாட்டினர் மரபிலை மிகைப்படுத்தி கூறுகிறார் எனலாம். எனினும் பிறரை பாவத்திற்கு இட்டுச் செல்வது, பிறருக்கு இடரலாய் இருப்பது எத்துணை கொடியது என்பதை நாம் மறுக்க முடியாது. இதையே ஆண்டவர் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார் எனலாம். கட்டிய மனைவியை விலக்காதே. இனச்சட்டம் 24:1 ஒரு விதிவிலக்கு கூறப்பட்டுள்ளது. வெட்கத்துக்குரிய தீய குணம் என்று இனச்சட்டம் கூறுவதை கெட்ட நடத்தை என்று மத்தேயு கூறுகிறார். இயேசு இந்த விதிவிலக்கை ஏற்றாலும் கட்டிய மனைவியை விடுத்தல் பாவம் என்றே கூறுகிறார். மார்க்கு 10:11-12, லூக்கா 16:18 யாதொரு விதிவிலக்கும் கிடையாது. மனைவியை விலக்கிவிட்டவன் விபச்சாரி என்று இந்நற்செய்தியாளர் கூறுவதிலிருந்து மத்தேயு தன் சபையிலே ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக கொடுத்த விதிவிலக்கு இது எனலாம். ஆண்டவர் இயேசு தம் கரம் விரித்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான அருள் வளம் தருவாராக. ஆமென்.